அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாரதி. முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். உண்மைதான். அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் பல வகையான விலங்குகள், பறவைகள், கூடவே ஈமு இனங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் அந்த குழுவில் ஒரு அப்பா ஈமு, அம்மா ஈமு, அண்ணன் ஈமு, ஒரு குட்டி ஈமு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தம்பி ஈமு இருக்கே, அது பயங்கர சோம்பேறி. அப்பா கொடுக்குற எந்த பயிற்சிகளையும் செய்யவே செய்யாது. திண்டு திண்டு நல்லா தூங்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு நாள் அப்பா ஈமு அந்த குட்டி ஈமுவை கூப்பிட்டு, தம்பி, காலம் இப்படியே ஓடிடாது. திடீரென்று எதிர்பாராத சூழ்நிலைகள் நமக்கு வரும், பிரச்சனைகள் வரும், எதிரிகள் பலசாலிகளாக இருப்பாங்க, அவங்களோட மோத நம்மளால் முடியாது என்று சொல்லி கொண்டு வரும்போதே, அப்பா உங்களை விட பலசாலியாப்பா அப்படின்னு கேட்குது. ஆமாப்பா, என்னை விட பலசாலியாக தான் பல பேர் வருவாங்க. அவங்கள எதிர்கொள்ளணும்னா உனக்கு தேவையான பயிற்சிகள் கட்டாயமாக வேணும். நீ என் செல்லம் இல்லையா அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்ட உடனே அப்பாவுடைய வார்த்தையில் கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படின்னு நினச்சி அன்றிலிருந்து அப்பா கொடுத்த பயிற்சிகளை செய்ய ஆரம்பிக்குது. விடியற்காலையிலேயே எழுந்திருச்சு அந்த பயிற்சிகளை கடுமையாக மேற்கொள்ளுது. குட்டி ஈமுவோடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்த மற்ற ஈமுக்கள் எல்லாம், இந்த பாரு அந்த குட்டி ஈமு எவ்வளோ அழகாக செய்யுது, நீங்களும் போய் பயிற்சி எடுங்கன்னு சொல்லி மற்ற ஈமுக்கள் எல்லாம் குழந்தைகளை முன்னேற்ற பாதையில் நடத்தி கொண்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் அந்த காட்டுக்கு வேட்டைக்காரர்கள் வேட்டை நாய்களோடு உள்ளே நுழைகிறார்கள். அவர்களை பார்த்தவுடனே பறவை இனங்களும் விலங்குகளும் திக்காளிக்கு ஒன்றாய் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுது. கிடைத்ததையெல்லாம் பிடித்து கொள்கிறார்கள் வேட்டைக்காரர்கள். அப்பொழுது ஒரு வேட்டைக்காரனுடைய பார்வை அந்த குட்டி ஈமுவோடைய பாதையில் விழுகிறது. குட்டி ஈமு தன்னுடைய தாய், தந்தை, அண்ணனோடு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கு. சட்டென்று திரும்பி பார்த்த அந்த குட்டி ஈமு தன்னை நோக்கிதான் அந்த வேட்டைக்காரன் ஓடி வருகிறான் என்று தெரிந்த உடனே நேராக ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுதே தன்னுடைய தந்தை கொடுத்த பயிற்சிகளை தன் கண் முன்னால் நிறுத்துகிறது. வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது சட்டென்று வளைகிறது. நெளிந்து 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 ஓடுகிறது. வேகமாக ஓடி வந்த அந்த வேட்டைக்காரனுக்கு இதனுடைய ஸ்டைலில் ஓட முடியலை. வேகமாக ஓடி வந்தாலும் அதை பற்றி கொள்ள முடியலை. இன்னும் வேகத்தை காட்டுகிறான். ஆனால் அவனுடைய வேகம் குறைய குறைய குட்டி ஈமுவோடைய வேகம் அதிகரிக்கிறது. அவன் சற்றே சோர்வடைந்தவுடன் இதுதான் சந்தர்ப்பம் என்று நினைத்த அந்த குட்டி ஈமு சட்டென்று ஒரு புதரில் மறைந்து கொள்கிறது. அதற்குள் நேரம் கடக்கிறது. வேட்டைக்காரர்கள் வேட்டை நாய்களோடு அந்த காடை விட்டு வெளியேறுகிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்த குட்டி ஈமு மெதுமெதுவாய் அந்த புதரிலிருந்து வெளியே வந்து தன் தாய், தந்தை, அண்ணனை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்ற உள்ள நெருடலோடு தங்களுடைய இருப்பிடம் தேடி வருகிறது. இந்த குட்டி ஈமுவை பார்த்தவுடன் தாயும் தந்தையும் அண்ணன் ஈமு மட்டுமல்ல, அந்த ஈமு இனங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய இறக்கைகளை சடசடவென்று அடித்து கமகம கமகம என்று மகிழ்ச்சியோடு துள்ளி குதிக்கின்றன. குட்டி ஈமுக்கு ஒன்றுமே புரியலை. என்ன எல்லாரும் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெக்கமாக போய் அப்பா கிட்ட போய், அப்பா என்னப்பா எல்லாரும் இப்படி செய்கிறாங்க அப்படின்னு கேட்குது. உடனே அப்பா சொல்லுது, செல்லம், உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்கு. நீ எடுத்த பயிற்சிகள், நீ அந்த பயிற்சிகளில் கொடுத்த முன்னேற்றம், உனக்கென்று ஒரு தனி பாணி, உனக்கென்று ஒரு தனி ஸ்டைல், அதை நீ வச்சுக்கிட்டதுனால அந்த வேட்டைக்காரர்கள் உன்னை மட்டுமே பின்பற்றி வந்தார்கள். அதனால் நம்முடைய ஈமு குடும்பம் முழுவதும் காப்பாற்றப்பட்டது. இன்று நாங்கள் வாழ்கிறோம் என்றால் அது உன்னால் தான் என்று தந்தை ஈமு பரவசத்தோடு சொன்னது. ஆம் அன்பிற்குரியவர்களே, முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நம்மால் எதையும் எதையும் சாதிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த முயற்சியும் பயிற்சியும் தொடரட்டும். வாழ்த்துக்கள்.